இப்ப பாத்தீங்களாப்பா, என்னது? தலைவர் கிளம்பிட்டு இருக்காரு பாத்தியா? மும்பை கிளம்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா? மும்பைக்கா? ஆமாமா, மும்பை தானே. மும்பை தான். டெல்லி போகும்போது பார்த்தேன். மும்பை இவன் போயிருக்காரு. எடப்பாடி சொல்றாயா? யோ, நம்ம என்னைக்கே நம்ம ஆளுங்களை பத்தி பேசுங்க. என்ன நீ? அவர் நம்மால் தானே. அல்ல, அவர் வேற, அவர் பழைய ஆளு நம்மாளு, இவர் புது நம்மாளு. சரி இப்ப நம்மாளு மும்பை போயிருக்காப்புல, அதுக்கு என்ன வேலைன்னா வளகாப்பெல்லாம் சும்மா முடிச்சுட்டு ஒரு டப்பிங்க்கு அங்கதான் ஸ்டுடியோஸ் அதிகம். அது வந்து லைட்டா பார்த்து ஒரு ஆடியோ வீடியோ ஏதோ மேட்சிங்கா போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்காப்புல. ஆமாமா, ஏன்னா தேர்தல் ஆணையம் மறுபடியும் அது படத்தை வந்து பார்த்துருக்குது போல இருக்கு. சரி. இங்க இருக்க அந்த நம்ம தேர்தல் அதிகாரி அவங்க லேடி, அவங்க வந்து இது நல்ல கேள்வி, ஆனா அது வந்து மேல இருக்க தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும், மேல அதிகாரி தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நைஸா நவுண்டாங்க. அதனால படம் வந்து ரிலீஸ் ஆக போதியா எலெக்ஷன் முன்னாடியே. அப்படிதான் நினைக்கிறேன். இதுல ஒன்னும் அரசியல் கருத்து இல்ல, இது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி இந்த கேம்பெயின், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல சில சீனை வந்து தூக்கி இருக்காங்க, ஏத்திருக்காங்க, சேர்த்திருக்காங்க போல. அந்த வேலையை தான் நம்ம தலைவர் வந்து அப்படியே வளகாப்பு போற மாதிரி மும்பை போயிட்டு அப்படியே போறாப்புல. டப்பிங் மட்டும் தான் நடக்குதா இல்ல திருப்பி ஷூட்டே நடக்குதா? இல்ல டப்பிங் தான். என்ன சீனை தூக்குனாங்க? அது வந்து இந்த நம்ம 3 டைரக்டர் சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல. ஆமா, அவர் தம்பி 3 பேரு. ஆமாமா, அவங்க ஏதோ பத்திரிகையாளர் மாதிரி நடிச்சிருக்காங்களாமா படத்துலயா? ஆமா, பத்திரிகையாளர் மாதிரி நடிச்சு அந்த கேள்வியை கொஞ்சம் தூக்கி இருக்கிறாங்களாமா. அது இல்லாம கொஞ்சம் வேலைகள்லாம் உள்ள பட்டிடிங்கிரிங் பண்ற வேலை இருக்குதாமா. அதுக்காக டப்பிங்காகவும் இல்ல வேற ஏதோ ஒரு வேலை இருக்கு, ஆனா படம் சம்பந்தப்பட்ட வேலை, அதுக்காக வந்து போயிருக்காப்ல. அதுதானே பாட்டு ஷூட்டிங் போயிருப்பாரு. அங்க போயிட்டு நானும் இப்போ மும்பை வாழா, நாளை முதல் 1000 வாழா ஆடுவாருன்னு. ஏற்கனவே ஒரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் போனாப்புல, வெட்டி விட்டுரும் காதன்ட்டாங்க எதனா பேசி, இது அது மாதிரி போனா எதனா பிரச்சனை ஆயிடும். அங்க அரசியல் எல்லாம் பேச மாட்டாரு, உள்ளூர்லயே பேசாதவங்க அங்க போய் கிளிக்க போதா? பேச முடியவும் முடியாது, அது அடுத்த விஷயம் தெரியாது. ஆனா இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா லாஸ்டா டெல்லிக்கு போயிட்டு வந்ததால தானே. ஐயா அது இல்லையா, முன்பே கணித்த சேன்னு ஒரு பையன் இருக்கான் பாவன், முன்னாடியே சொல்லிட்டான் இது வந்து படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது காரணம் பராசக்தியோ சென்சாரோ எல்லாம் கிடையாது. அப்பவே ரிலீஸ் பண்ணா படம் 10 நாள்ல 5 நாள்ல புஸ்வானம் ஆயிரும். அதுக்கப்புறம் எவனும் பேச மாட்டான், பொழப்ப பார்க்க போயிருவான். முந்தானி முடிச்சோ இல்ல சின்ன மருமகளோ போயிருவா, பார்க்க போயிருவாங்க. அப்ப நம்ம படம் வேஸ்டா போயிரும். அப்புறம் திரும்ப ஓடிடிக்கு வரும்போது ஒரு 4 நாள் 4 கிளிப்ஸ் ஓடும், ஒரு 2 நாள் பேசுவாங்க. அப்புறம் அந்த படம் ஓடாது, நக்கிட்டு போயிரும். அதனால நம்ம என்ன செய்வோம்னா, தேர்தல் வர அன்னைக்கு தேர்தல் அதிகாரி எல்லாம் பேசணும், நம்ம டெல்லியை போய் பேசி முடிவு பண்ணி அப்படி இப்படின்னு சாஜா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது நான் 2 மாசம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, அப்பயே சொல்லிட்டான் அந்த பையன் சொல்லிட்டா. அதனால முன்னாடியே ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள்லாம் இருக்கு. இப்ப நானும் சில இடங்கள்லாம் போய் தேர்லாம் தேடி பார்த்தேன், தகவல் கிடைக்கல. ஒரு வேட்பாளர் போட்டியிடுறவரை அவர் சம்பந்தப்பட்ட படம் வருதுன்னா அதை தடுத்து நிறுத்தணுமா வேணாமான்னு டீட்டெயில தேடி பார்த்தேன். பெரிய தகவல் வரல. எப்படி தெரிஞ்சிடும், ஒரு நாள் 2 நாள்ல தெரிஞ்சிடும். அதனால ஒரு எப்படி படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க, ஒரு 2 வாரத்துக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. 2 வாரத்துல ஆயிரும். ஆமா, 2 வாரத்துக்குள்ள இப்படி ஆயிடும் கண்டிப்பா ஆயிடும். சரி. அது இப்போ எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடியே வருதா இல்ல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வர்றாங்க? படம் இந்த கர்நாடகா ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அவங்க ஒரு 2 நாள் முன்னாடி செகண்ட் சிக்னல்ல சிங்கிளா அது சம்பந்தமே இல்லாம வெளியிட்டாங்க. செகண்ட் சிங்கிள முந்தா நாளா அதுக்கு முன்னாடி நாள் சம்பந்தமே இல்லாம திடீர்னு வெளியிட்டாங்க. ஆனா அதே நிறுவனம் எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு அறிவிக்கும். அதே நிறுவனம் அதே அந்த கண்ணு வச்சுக்கிட்டு அந்த நிறுவனம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாங்க படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப மறுபடியும் செகண்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட படத்தை வந்து பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ மர்மம் இருக்குன்னு நம்மளா புரிஞ்சுக்கிட்டோம். அதனால மும்பை போயிருக்காரு. சரி போனது பிரச்சனை இல்ல, படம் நல்லபடியா வரணும். ஆமா, அது வந்து இந்த அரசியல் படம் வந்துருச்சுன்னா அந்த அரசியல்ல பெரிய ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, இது ஒரு காமெடி பீஸ் படம். எது இந்த ஜெயநாயகன் வந்து காமெடி படம். நான் படம் பாத்துட்டேன். நான் கூட பாத்துட்டேன். பூரியா ஆந்திரால தெலுங்குல, அது பூரியில கேசரி பூரி மஞ்சள் கிழங்கு அப்படிதான் இருந்தது. அது நான் என்ன பண்றது, நான் படம் பாத்துட்டேன். படம் சிறப்பா, நான் வந்து அன்சென்சார்ட் வெர்ஷனே பாத்துட்டேன். உண்மையிலே நான் பாத்துட்டேன். அதனால இது வந்து தெரிய பாத்துட்டு இருந்தியாப்பா? பாத்துட்டு இருந்தியா? தெரியலப்பா, மெர்சலா 100 சர்க்காருக்கு சமமா அந்த படம் இருக்குப்பா. ஆமா,
சர்க்காரே ஒரு குப்பை படம், அதையும் 100 வாட்டி பார்க்க வச்சீங்கன்னா எங்க தாலியை அறுக்கிறதுக்குனே வரீங்களடா, நாசமா போனோம், நல்லாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுல வந்து சர்க்கார்ல வந்து ஏடிஎம்கே ஆட்சியை மட்டும் அடிச்சு பேசினார்ல, ஆமா உடைச்சார்ல, ஆமா. இதுல வந்து எல்லா கட்சியுமே அடிச்சு பேசுறாங்க. ஐயோ, அப்ப மொத்தம் முடிச்சு விட்டுருவாங்க. அதாவது ஏடிஎம்கே கட்சியை மட்டும் பேசுனதுக்காகவே பேனரை கிழிக்கிறது, படத்தை தடை பண்றது, அப்புறம் போய் இவங்க எடப்பாடிக்கு போன் அடிச்சு ரிலீஸ் பண்ணுங்கன்னு அழுக வச்சாங்க. இப்ப எல்லா கட்சியும் எதிர்த்து நின்னாங்கன்னா என்ன நாசமா போயிருவாங்க போல இருக்கே. அதனாலதான் வாரத்துக்கு ஆனா தளபதி அப்படி இல்ல. நேரா கோவம் வந்துச்சுன்னா அந்த அரசியல் கட்சி மேடைக்கே போய் அந்த கட்சி தலைவர் பக்கத்துல இப்படி உட்காந்துருவாரு, இப்படி உட்காந்துருவாரு, சினிமா காட்டுவாரு. அவர் காமிச்சிருக்காருயா மெர்சல்ல, சர்க்காரா அதுல காமிச்சிருக்காரு. நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு படத்துல பார்த்தேன், தலைவால வடநாட்டுல இப்படி இருந்தாரு. அது வந்து அது ஆஃப் ஸ்கிரீன்யா, ஆன் ஸ்கிரீன்ல பேசு. ஆன் ஸ்கிரீன் வா, ஆன் ஸ்கிரீன்ல என்ன வேணா பண்ணலாம்ப்பா, தலை கீழ நின்னு தண்ணி கூட குடிக்கலாம். ஆன் ஸ்கிரீன்ல ஒரு லேடி பொலிட்டீஷியனை எப்படி அடிச்சு ஓட விட்டாரு பார்த்தாயா இல்லையா? அந்த படம் மட்டும் முன்னாடி இருக்கும்போது வந்திருக்குமா? எங்க ஆளு மாதிரி எவனுமே இல்ல, அதான் சொல்றது நாங்க எல்லாம், புரியுதா? அந்த மாதிரி பாத்துக்காதீங்க. எல்லாம் கேக்குறாங்க, என்ன பெத்த தாயோட 60ஆம் கல்யாணத்துக்கு போகல, பிள்ளையோட பட்டமளிப்பு போல, அப்புறம் என்ன பையன் படத்துக்கு ப்ரொடக்ஷனுக்கு போகல. அன்னைக்கெல்லாம் ஒரு அரசியலுக்கு வர்றதுக்காக தீவிரமா புத்தகங்கள் எழுதிட்டு படிச்சுக்கிட்டு புரட்சிகரமா வேலையில செஞ்சுக்கிட்டு இருந்தாருப்பா. அப்படியா? இல்ல, நான் வீட்டுல நாய்க்குட்டி ஒண்ணு வளர்க்குறேன் நானு. நாய்க்குட்டி நல்லா புதுசு நல்லா இருக்கும், அதுக்கு பார்த்து நாய் எங்கேயாவது கிடைச்சிட போகுது. அதெல்லாம் அன்னைக்கு அந்த நேரத்துல அவர் வந்து அப்படி பண்ணக்கூடிய ஆளு, அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாரு. நானே ஒரு நாள் போனேன், ஒரு நாள் போகும்போது அவர் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருந்தாரு, ஆண் ஏன் அடிமையானான்னு. ஆண் ஏன் அடிமையானான்னு சொல்லி ஒரு புத்தகத்தை அவர் சுயசரிதையவே அவர் எழுதிட்டு இருந்தாரு. புள்ளியார் சொல்லி மட்டும் தான் போட்டிருப்பாரு, வேற எதுவும் இருக்காது. கரெக்ட் தானே? சும்மா நீங்களா அந்த புக் ரிலீஸே ஆயிருச்சு, புத்தக கண்காட்சியில இருந்துச்சு, பாக்கல நீ? விஜய் எழுதின புக்கு தான் அது. அப்படியா? ஆமா ஆமா, அவரு அந்த புக் எழுதிட்டு அப்புறம் அவர் முன்னாடியே கணிச்சிட்டாரு, என்ன இந்த மாதிரி பெட்ரோல் கணிப்புகள் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, வார் வர மாதிரி இருக்கு, என் கணிப்பு சரியா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல ஈரான் இஸ்ரேல் போர் வர வாய்ப்பு இருக்குன்னு அன்னைக்கு எழுதுறாருயா. நான் சும்மா சிரிச்சேன் அப்படின்னு. நடந்துருச்சு. ரஃபேல் எடுத்துட்டு போக வேண்டியதுதானே, அமெரிக்கா பாகிஸ்தான் போன மாதிரி. என்னத்தையாவது பேசுற அந்த ஆளு அப்புறம் சாதாரணமா நினைக்காதயா, அப்புறம் சாதாரண ஆளு இல்லையா, அப்படியே எழுதுறாருயா. இது மாதிரி என்னென்ன விலை ஏறும் அப்படின்னு பொருளாதாரத்தை படிச்சு வச்சிருக்காருயா விஜய். பொருளாதாரத்தை படிச்சுட்டு அவர் 2 வருஷம் முன்னாடி அவரை பாக்குறேன், என்னங்க எழுதுறீங்க, இன்னைக்கு இந்த விலையை பட்டியல் பாருங்கண்ணே, 2026 இந்த பட்டியல பாருங்கண்ணே, இது ஏறும்னு நான் கணிச்சிருக்கேன்னு பொருளாதாரத்தை கரைச்சு குடிச்சு போய் காலேஜ் டிராப் அவுட் பொருளாதாரம் படிச்சிருக்காரு. பொருளாதாரம் இல்லையா அது? எத்தனை நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க? எத்தனை நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க? 2 வருஷம் முன்னாடியா? 2 வருஷம் முன்னாடினா ஆதவ் வந்து உள்ள வரா மாதிரி இருந்தது. அப்போ புரியுதா? லாட்டரி கணக்கா பாத்துட்டு உட்காந்துருப்பாரு, இன்னைக்கு என்ன சீட்டு விழுவோம், இவருக்கு எவ்வளவு லாட்டரியில வருமானம் வருது, இவர் கட்சியில சேர்த்துக்கலாமா, அவர் அந்த மாதிரி ஆளு இல்லையா? அவரு தான் செலவு பண்றாரா? யாதவ் அவர் கூட வச்சிருக்கிறது இது, இந்த துல்கர் ஒரு படம் நடிச்சாப்ல இல்ல, லக்கி பாஸ்கரா, அத வந்து ஒயிட் எல்லாம் பிளாக் எல்லாம் ஒயிட் ஆக்கு வரல, அதே லாட்டரியில வந்துச்சுன்னு அந்த மாதிரி இவர் வந்து பிளாக் எல்லாத்தையும் ஒயிட் ஆக்குறதுக்காக தான் ஆதவே கையில வச்சிருக்காரு, லாட்டரியில வந்துச்சு சொல்றதுக்காக. புரியுதுங்களா? அவரு எல்லாம் சில்லற பணமான போய் சில்லறத்தனமான வேலையெல்லாம் போய் நம்ம விஷயம் கூட சொல்ற, அதனால பெரிய டார்கெட்டிய. ஆனா அதையும் தாண்டி இப்ப எனக்கு என்ன ஒரே ஒரு மன வருத்தம் அப்படின்னா, மண்டபத்தை வித்துட்டாரு. மண்டபத்தை வித்துட்டாரு. அந்த அளவுக்கு அவ்வளவு பணம் கஷ்டம், அதுதான் தெரியல. அதான் எனக்கு புரியல. கடைசியா நடிச்ச ஒவ்வொரு படத்துலயும் ஒரு சேலரி எல்லாத்தையும் கூட்டினையா, அது கூட சேர்த்தே 400-500 கோடி வருது. இந்த டாக்ஸ் எல்லாம் போக ஒரு 400 கோடி கையில இருந்திருக்கும். மண்டபத்தை வித்தா கூட அந்த இடத்துல லேண்ட் வேல்யூ படி போச்சுன்னா ஒரு 35 to 40 C வரைக்கும் போகும். 50 Cன்னு வச்சுப்போம், ரொம்ப அதிகமா சொல்றாங்க. அப்ப 350 கோடி மீதி கையில இருக்கு. இப்ப 400 கோடி கையில இருக்க மனுஷன் எதுக்கு மண்டபத்தை வைக்கணும்? நான் கடைசி 5 படம் தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு பல படங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா இந்நேரம் தலைவன் வந்து பல கோடி வச்சிருப்பாப்ல. யாரு? அப்ப இன்னும் ஆகல. அப்ப சொத்து மதிப்புல வந்து கண்டிப்பா விஷயம் எல்லாம் காட்டித்தானே ஆகணும். அதுல அவங்க பேர்ல தானே அதுல இது இருக்கு, அந்த மண்டபம் ஜேஎஸ் சோபா மண்டபம் தான் விட்டுருக்காரு. இல்ல அது வாடகைக்கு விட்டுருக்காரு. அப்படியா? ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு. அது நமக்கு தெரியாது. நானு மோப்பம் முடிச்சிட்டேன். நானே அந்த நேர்ல போய் பார்த்தேன். நம்ம தூத்துக்குடி வேட்பாளரா ஒரு ஆளை அறிவிச்சிருக்காங்கல்ல, ஒரு காமெடி ஆக்டர்.
அவருதான் அந்த இடத்துல அப்பப்போ பாப்பேன் அவராங்க. ஆனா அவன் மூக்கு பெருசியா, எங்க இருந்தாலும் போட்டு மூக்கு முடிச்சிடறான். நோண்டிடுவேன் நானு, அதெல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. அப்படி பண்ணிருவேன். அதனால இன்னைக்கு விஷயத்தை வந்து முடிச்சிருவோமா? முடிச்சிடலாம். அடுத்து என்ன பண்ண போறாருங்கிறதான் அப்படியே கேட்டு வந்துடுறான். நேத்து என்ன பண்ணாரு? யாரு? அவரு தூங்கினாரு. அதேதான் இன்னைக்கும். அடுத்தும் அதேதான். இல்ல அதான் சும்மா பொய்ய சொல்லிட்டு முடிச்சிருவேன்.